ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாக்லேட் குக்கீஸ் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் பட்டர், 1/2 கப் ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கப் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக 1/4 கப் ப்ரௌன் சுகர், 1/4 கப் ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அதை ஒரு விஸ்க் வச்சு, அப்படி இல்லைன்னா ஹேண்ட் மிக்சரில் நல்லா க்ரீமியாக ஆகிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதில் பட்டருக்கு பதிலாக 1/2 கப் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாகி வந்துருச்சு. அந்த பட்டர் பேல் எல்லோ கலரில் வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போது அந்த பட்டர் மிக்ஸில் நம்ம பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். பேக்கிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அது குக்கீஸை நமக்கு ரைஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது குக்கீஸ்க்கு நல்ல ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனில் இருந்து 1/4 கப் வரைக்கும் நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து தான். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறப்போ மைல்டாக இருக்கும். நீங்கள் 1/4 கப் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும் அந்த சாக்லேட்டி ஃப்ளேவர். அதுக்காக தான் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போது அந்த கொக்கோ பவுடர் அந்த பட்டர் மிக்சரோட நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை அந்த மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க. கோதுமை மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். இது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ண போடுறோம். அது எதுக்குன்னா, இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகாமல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத் டோவாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/4 கப் சாக்கோ சிப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. நான் டாப்பிங்ஸாக தான் இந்த ரெசிபிக்கு சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் நீங்கள் சாக்கோ சிப் ஆட் பண்ணிங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது நடுவில் நிறைய சாக்கோ சிப் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் 15 மினிட்ஸ்லேருந்து 1/2 hour வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். நீங்கள் ஓவர் நைட் கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். ஆனால் நான் 15 மினிட்ஸ் தான் நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேயில் நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கரண்டியில் மாவை இந்த மாதிரி ரவுண்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டாப்பிங்ஸாக நான் சாக்கோ சிப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 12 மினிட்ஸ் 175 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். இந்த குக்கீஸ் பேக் ஆகிறதுக்கு 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 15 குக்கீஸ் கிடச்சிச்சு. பாருங்கள், வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ளே சூவியாகவும் இருக்கும்.
குக்கீஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.